குட்டீஸ், வெல்கம் டு HBS. இன்னைக்கு நம்ம HBS ஓட 9th டே, 9வது நாள். அதே இப்போ சொல்ற பப்ளு. அதனால உனக்கு என்ன பிரச்சனை? நாளைக்கு தானே லாஸ்ட் டே. ஓ ஆமால, நான் கூட மறந்தே போயிட்டேன். அதனால உனக்கு ஃபீல் பண்றியா? ஆமா பப்ளு. ஓகே லிஃபான்யா, ஃபீல் பண்ணாத. நம்ம ஃபாதர்ட்ட சொல்லி வேற ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நம்ம குட்டீஸை பார்க்கலாம். ஓகேயா? ஓகே பப்ளு. ஓகே லிஃபான்யா, இந்த HBSல டெய்லி நம்ம ஆக்ஷன் சாங் கத்துக்கிட்டோம் இல்லையா? ஆமா பப்ளு. இன்னைக்கு திரும்பவும் கத்துக்கலாமா? கத்துக்கலாமே. இப்போ ஆக்ஷன் சாங். என்ன குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் சாங் கத்துக்கலாமா? யார் அந்த இயேசுன்னு பார்க்கலாம். ஓகேவா? யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் 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 நான் போக போறேனே. நீயும் வாரியா என் கூட வாரியா, நீயும் வாரியா என் கூட வாரியா, நீயும் வாரியா என் கூட வாரியா. நீயும் வாரியா என் கூட வாரியா. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நான் போக போறேனே. நீயும் வாரியா என் கூட வாரியா, நீயும் வாரியா என் கூட வாரியா. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. சூப்பர் குட்டீஸ், இன்னைக்கு சாங் நல்லா கத்துக்கிட்டீங்க, அழகா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நாளைக்கு மறுபடியும் இது மாதிரி ஒரு புது சாங் கத்துக்கலாமா? ஓகே பாய். வாவ், சூப்பரான சாங் கேட்டாச்சு. பப்ளு, உனக்கு இந்த சாங் பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்ததாவா? ரொம்ப 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 பிடிக்கும். இந்த பாட்டெல்லாம் ஷோ முடிச்சு நான் வீட்டுக்கு போவேன்ல, ஆமா. அப்போ வீட்ல நானே பாடுவேன் தெரியுமா? பாடி ஆடிக்கிட்டே இருப்பேன். எப்படி தெரியுமா? எப்படி? யாரு அந்த இயேசு, பப்ளு, யாரு அந்த இயேசு. ஸ்டாப் பண்ணு. நோ, நான் பாடுவேன், பாடியே தீருவேன். யாரு அந்த இயேசு, யாரு. ஐயோ, கையை சுத்த ஆரம்பிச்சுட்டாலே. வேணாம் லிஃபான்யா, ஸ்டாப் இட். நான் பாடுறத நிறுத்திட்டேன். அந்த பயம் இருக்கணும். அப்போடா, நீ பாட்டுக்கு திரும்பவும் மேஜிக் பண்ணி என்னைய மறைய வச்சு குறைய வச்சு எதுவும் பண்ணிடாத. ஓகேயா? ஓகே பப்ளு. இப்போ அடுத்த செக்மெண்ட் பார்க்கலாமா? பார்க்கலாமே. பார்க்கலாம். லூக்கா 14:15 முதல் 24 முடிய. இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர்
இவற்றை கேட்டு அவரிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர்மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடமிருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்க போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? வீட்டில் விவிலியம். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற உவமை, ஆண்டவர் இயேசு விருந்துக்கு அழைக்கிறார். அவரை பல இடத்துக்கு விருந்து கூப்பிட்டாங்க. இன்றைக்கி இயேசுவே அவர் விருந்துக்கு அழைக்கிறார். யார் அழைக்கப்படுகிறவர்கள் விருந்திற்கு? அந்த காலத்தில் அரசர் தன்னுடைய விருந்திற்கு அழைக்கிற போது அவங்க இந்த டெய்லருங்களெல்லாம் அனுப்பி அவங்களுக்கு அளவு எடுத்து அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம இப்போ பண்ணுற ப்ராக்டிஸ், இந்த ஃப்ளவர் பாய், பெஸ்ட் மேன், இந்த கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் கோட் சூட்லாம் மாட்டின்னு வருவாங்க, பூ தூர பிள்ளைங்க இருப்பாங்க, வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாம் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. அதே போல் அரசன் அந்த காலத்தில் விருந்துக்கு வரவங்களுக்கெல்லாம் ஆடை கொடுக்குறான், ஒரு அலங்காரம் கொடுக்குறான், அவங்களுக்கெல்லாம் அந்த அழைப்போடு சேர்த்து இந்த ஆடையும் தரப்படுகிறது. ஒருத்தன் அந்த ஆடை இல்லாமல், திருமண ஆடை இல்லாமல் வருகிறான். இன்றைக்கு நமக்கு தரப்படுகிற இந்த அழைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பாருங்கள், உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்ட போகிறோம். இப்போ என் கையில் என்ன இருக்குது? ஒரு கயிறு இருக்குல்ல, கயிறு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கயிறு பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த கயிறை சக் எப்படி நின்றுச்சு பாருங்கள், இல்லையா? குச்சி மாதிரி நிற்குதா? அப்போ நம்ம கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த அழைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நமக்குள்ளே இருக்கிற அந்த உறுதி, இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் நம்மை கைவிட மாட்டார், படைத்தவர் நம்மை கைவிட மாட்டார். மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவான். அப்போ கடவுள் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறான்னு சொன்னால் தைரியத்தோடு, மன உறுதியோடு நான் செல்ல தயாராக இருக்க வேண்டும். எப்படி இந்த கயிறு தொளதொளன்னு இருந்த கயிறு, பலவீனமாக இருந்த கயிறு உறுதியாயிடுச்சு. அப்போது எனக்கு தரப்பட்டிருக்கிற வாய்ப்புகளை நான் பயன்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த திருமண விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த திருமண விருந்திற்கு நான் தயாராக போகணும். பரீட்சை எழுத போகிறவன் சொல்லுவாங்க, a soldier without a gun is like a student without a pen. அப்போ நான் பரீட்சைக்கு போகிறவன் தயாரிப்பாவோடு போகணும். சரைக்க போகிறவன் கத்தி இல்லாமல் போகிற மாதிரி. அப்போ இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற நாம், வந்திருக்கிற எனக்கு இருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நான் பயன்படுத்த வேண்டும். ஐயோ எனக்கு தெரியாது, பாட தெரியாது, ஆட தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துகிற போது இப்படி உறுதியாக நிற்பீங்க. வெக்கப்பட்டு ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் இப்படி ஆயிடுவீங்க. அப்போது இந்த உவமை நமக்கு தருகிற செய்தி என்ன அப்படின்னா, கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்துவது. யூ பி த ஃபஸ்ட். எதெல்லாத்துலையும் நீங்கள் முயற்சி எடு, நீ முதல் ஆளாக நில்லு. மிஸ் செய்கிறான், யார் டான்ஸ் ஆட வரா முதல்ல கை தூக்குங்க. யார் பாட வரா, விபிஎஸ்சில் பாட வரவங்க யார், நான் தான் அப்படின்னு. அம்மா சொல்கிறான்ப்பா வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும், சரிம்மா பண்ணுறம்மா. டேக் இனிஷியேட்டிவ். முதல்ல வாங்க, தயங்காதீங்க, வெக்கப்படாதீங்க, பயப்படாதீங்க. வேலை செய்வதற்கு, ஓடி போவதற்கு, எல்லாத்துலேயும் நீங்கள் உங்களுடைய திறமைகளை, ஆற்றலை கொண்டு வருவதற்கு இதெல்லாம் பெரிய வாய்ப்பாக இருக்கும். அந்த திருமண அழைப்பு ஆண்டவர் கொடுத்து எல்லாரையும் வரவேற்கிறார். எல்லாருக்கும் அந்த ஓப்பன் இன்விடேஷன். அப்போ இந்த இதுலேயும் நமக்கும் நிறைய வாய்ப்புகள். பல நேரங்களில் நம்ம வாய்ப்பை தவறி விட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த டியூப்லைட் பல்பை கண்டுபிடிச்சவர்
எத்தனையோ முறை தோல்வி கண்டார். ஆனால் அந்த தோல்வியெல்லாம் அவருடைய வெற்றியை நோக்கிய ஒரு பயணமாக இருந்துச்சு. அப்போ கீப் ஆன் ஒர்க்கிங், கீப் ஆன் ஒர்க்கிங், கீப் ஆன் டூயிங். தொடர்ந்து நாம் நம்முடைய ஆற்றலை, சக்தியை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். வாய்ப்புகளை நழுவ விடாமல் அந்த வாய்ப்புகள் நம்மை ஒரு சிற்பமாய் நம்மை மாற்றும், வடிவமைத்து விடும், ரொம்ப சிறப்பாக மனிதராய் மாற்றும். இந்த வீட்டில் விவிலியம் உங்களுக்கு தருகிற அழைப்பு இதுதான். கொடுக்குற வாய்ப்புகளை எல்லாம் நழுவ விடாதீங்க, எல்லாவற்றையும் பிடித்துக்கொள்ளுங்க. ஓகே குட்டீஸ், நாளைக்கு சந்திப்போம் இன்னொரு ஓமையோடு. குட் பை, காட் பிளஸ் யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம ஃபாதர் எப்பவும் போல பட்டையை கிளப்பிட்டாரு. ஆமா பப்ளு, நான் உன்கிட்ட கேட்கணும், நீ இந்த மாதிரி பார்ட்டிக்கு போயிருக்கியா? என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னையெல்லாம் இந்த மாதிரி விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. நான் விருந்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவேன்? 2 days நான் சாப்பிடவே மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? அப்பந்தான் விருந்தில் போய் வடை, பாயாசம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வயிறு முட்டை சாப்பிட்டு நடக்கவே முடியாம நான் நடந்து வருவேன் தெரியுமா? பாட்டாலே தெரியுதே. என்னை ரொம்ப புகழாத நீ. சரி சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? கேம் பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாம். பார்த்தாச்சு, அதுவும் பார்ட்டி மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் லிஃபோனியா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் தான், என்ன தெரியுமா? என்னது? அதாவது அந்த கேமில் வந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியலையே அப்படின்னு வருத்தம். எனக்கு அதை சாப்பிடணும் போல இருந்துச்சு. பப்ளு இங்கே பாரு,
கொஞ்சம் தான் சாப்பிடணும். அப்படியா? அதிகமாக சாப்பிடக்கூடாதா? ஆமா பப்ளு, அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? வயிறு ஃபுல் ஆயிடும். ஐயோ, வயிறு ஃபுல்லானா வயிறு வலிக்கும்ல. ஆமா பப்ளு. ஓகே ஓகே, அப்போ அப்படியே சொன்ன மாதிரி அளவோட சாப்பிடுவோம், தேவைக்கு சாப்பிடுவோம். ஓகேயா? ஓகே பப்ளு. சூப்பர் லிஃபான்யா. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்த மாமா பப்ளு எப்போ சொன்னாலும் நீ மறந்துட்டே இருக்க. அடுத்த மாமா ஒரு குட்டி கதை கேட்க போறோம். கேட்கலாம். வாங்க 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 செல்லுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களை திரும்பவும் ஹெச்பிஎஸ் ஷோக்கு நான் வெல்கம் பண்ணுறேன். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு புனிதரோட கதை கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கிறீங்களா? கிட்டத்தட்ட 8 புனிதர்களோட கதை நம்ம கேட்டிருக்கிறோம். இது எல்லாம் ஞாபகமாக வச்சுருந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ அக்கா தங்கச்சிக்கோ எல்லாருக்கும் சொல்லுங்கள். அந்த புனிதர் மாலி வாழவும் முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்னைக்கான ஸ்டோரி யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு சியானா கேத்ரின் அவங்கள பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் கேத்ரின் அப்படிங்கிறது அவங்களோட பேர், சியானா அப்படிங்கிறது அவங்களுடைய ஊர். இது எங்கே இருக்குது தெரியுமா? வடக்கு இத்தாலி, அதாவது நார்த் இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசத்தில் இருக்குது. அங்கே தான் 14th செஞ்சுரியில் நம்ம சியானா கேத்ரின் பிறந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே இறை நம்பிக்கையில் ரொம்ப ஆழப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சர்ச்சுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் கூட மாதம் மிஸ் பண்ணதே இல்லை. கண்டினியூஸாக டெய்லி என்ன பண்ணுவாங்க? பூசைக்கு போவாங்க. ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மா கேத்தலிக் கிடையாது, அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. இருந்தாலும் தங்களுடைய பொண்ணு சியானா கேத்ரின் இந்த கத்தோலிக்க முறையை பின்பற்றுறதில் அவங்க எந்த தடையும் சொல்லலை. ஃப்ரீயாக போகட்டும், ஃப்ரீயாக வரட்டும் அப்படின்னு ரொம்ப ஃப்ரீயாகவே விட்டாங்க. அதனால இயேசு கிறிஸ்து மேலே உள்ள நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. சியானா கேத்ரினுக்கு குறிப்பிட்ட ஏஜ் வந்தோடனே எல்லா அப்பா அம்மா மாதிரியும் இவங்க அப்பா அம்மாவும் தங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணாங்க. இவங்களுக்கு கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க, எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா அப்பா அம்மா மாதிரி இவங்களும் அவங்க சொன்னதை கேட்கவே இல்லை. மாப்பிள்ளை தேடினாங்க, தேடிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் கேத்ரினும் அவங்க அண்ணனும் கோவிலுக்கு போயிட்டு இருக்கும்போது வானத்தில் ஒரு காட்சி தெரிஞ்சது. அது அவங்க அண்ணனை காட்டி, அண்ணன் அங்கே வானத்தில் பாருங்க, ஒரு காட்சி தெரியுது அப்படின்னு சொன்னாங்க கேத்ரின். அவங்க அண்ணனும் வானத்தை அப்படின்னு பார்த்தாரா, ஆனால் அங்கே ஒரு காட்சி அவருக்கு தெரியலை. கேத்ரினுடைய கண்களுக்கு மட்டும் இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் பவுலும் தெரிஞ்சாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாக அவங்க இறை நம்பிக்கையில் ஆளப்பட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கேத்ரினுடைய தூரத்து சொந்தத்தில் இருந்த அக்கா ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய கணவருக்கு கேத்ரினையும் மனம் முடிச்சு கொடுத்துடலான்னு இவங்களோட அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. இந்த முடிவால் கேத்ரின் ரொம்ப ரொம்ப மனம் முடிஞ்சு போயிட்டாங்க. அழகான தன்னுடைய நீளமான கூந்தலை சின்னதாக என்ன பண்ணிக்கிட்டாங்க, அலங்கோலப்படுத்துகிற மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டாங்க. இதை பார்த்தாவது நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. இதை பார்த்து அவங்களுடைய அப்பா அம்மா ரொம்ப மனமிறங்கி, ஓகே நம்ம பொண்ணு ரொம்ப உறுதியாக இருக்கிறா, நம்ம அவளோட லைஃப்பில் குறுக்க நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அருட்சகோதரியாக மாறுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அவங்க டொமினிக்கன் சபையில் சேர்ந்து கேத்ரின் ஒரு அருட்சகோதரியாக மாறினாங்க. நிறையா உதவிகள், நிறையா விஷயங்கள் என்ன பண்ணாங்க, ஏழை எளிய மக்களுக்கு செஞ்சாங்க. இத்தாலி நாட்டில் அந்த சமயம் பெரிய போர் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த நாட்டினுடைய அமைதிக்காகவும் மக்களினுடைய அமைதிக்காகவும் நிறையா கடிதங்கள் எழுதினாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு முறை நம்முடைய போப் 11வது கிரகோரி 11th கிரகோரி இறந்ததுக்கப்புறம் நம்முடைய திரு அவையில் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அப்போ அதை சால்வ் பண்ணுறதுக்கு திருத்தந்தை 6ஆம் அர்பனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யார் தெரியுமா? அது நம்ம கேத்ரின் தான். ஸோ அந்த கேத்ரின் அம்மா திருத்தந்தைகள் கூட, ஆயர்கள் கூட, அப்புறம் நிறைய ஃபாதர்ஸ் கூடலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, திரு அவைக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சில சமயங்களில் திருத்தந்தைகள் கூட ஏதாவது ஆலோசனை வேணும்னா அதை புனித கேத்ரின் அம்மா கிட்ட கேட்டு தான் பெற்றுக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம், அதாவது அவங்களுடைய 33வது வயசில் திடீர்னு கொஞ்ச நாட்களாக அவங்களால சாப்பிடவே முடியலை. எதை சாப்பிட்டாலும் தீராத வயிற்று வலி இப்படியே இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே செட் ஆகலை. அப்படி இருந்தப்போ ஒரு நாள் அதிகாலையில் அவங்களுடைய உயிர் அவங்கள விட்டு பிரிஞ்சுது. இப்படித்தான் சியானா கேத்ரின் அம்மா கொஞ்ச காலமே வாழ்ந்தாலும் எல்லாரோட மனசுலையும் நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நாமளும் திருச்சபையோட வளர்ச்சிக்காக என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்தந்த வழிவகைகளில் உதவிகள் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கோவிலெல்லாம் பூசை நடக்கும் இல்லையா, ஆல்ட்ரு பாய்ஸ் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஆல்ட்ரு பாய்ஸ் ஆல்ட்ரு கேர்ள்ஸ் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாம் போகணும்.
ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டினதுக்கப்புறம் யூத்தில் இருக்கணும். இதே மாதிரி ஏகப்பட்ட பக்த சபைகள் நம்முடைய பங்குகள் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் ஜாயின் பண்ணி என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை நாம் செய்யணும். ஓகே குட்டீஸ், இதை இன்னைக்கு நம்ம புனித சியானா கேத்ரின் அம்மா லைஃப்ல இருந்து கற்றுக்கலாம். இது போல் நாளைக்கு இன்னொரு புனிதரோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். டாடா, பை பை. வாவ், சூப்பரான சயின்ஸ் ஸ்டோரி கேட்டாச்சு. ஆமா பப்ளு, இதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட? இந்த சயின்ஸ் ஸ்டோரி மட்டுமா இல்ல டெய்லி பார்த்த சயின்ஸ் ஸ்டோரியுமா? டெய்லி. டெய்லியா? எஸ், நீ சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். செயின்ட் ஸ்டோரி கேட்கறது மட்டும் இல்ல, அந்த செயின்ட் எப்படி வாழ்ந்தாங்களோ அதுபோல நாமளும் வாழ்றதுக்கு கத்துக்கணும். கரெக்டா? ஆமா பப்ளு. என்ன குட்டீஸ், நான் சொன்னது புரிஞ்சுதா? என்ன குட்டீஸ், பப்ளு சொன்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? அவங்களுக்கு புரிஞ்சுதா லிஃபான்யா? எஸ்ன்னு சொல்றது இங்க வரைக்கும் கேக்கு. ஓகே லிஃபான்யா, ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ப்ரேயர் பண்றியா? ஐயோ போ பப்ளு, இன்னைக்கு கோன் ரத்தன். ஓ ஆமா ஆமா, இன்னைக்கு என்னோட டர்ன் தான். அப்போ கண்ணை மூடி கை கும்பிட்டு ப்ரேயர் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே குட்டீஸ், எல்லாரும் ப்ரேயர் பண்ண ரெடி ஆகுங்க. அன்புள்ள இயேசுவே, புனிதர் கதையை கேட்கறது மட்டும் இல்லாம அதன்படி நாங்க வாழவும் செய்யணும். அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமென். ஓகே லிஃபான்யா, நம்ம நாளைக்கு வந்து நம்ம குட்டீஸை மீட் பண்ணலாமா? பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறோம். டாடா, பை பை ஃப்ரம் பப்ளு. பை ஃப்ரம் லிஃபான்யா. இயேசுவுக்கு புகழ். மரியே